Assalamualaikum and hi friends, welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு vlogல எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். வீடியோ பார்க்க முந்தி கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்டேக்கிற பெல் அடையாளத்தை அழுத்தி அதில் ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அப்போ காலையிலேருந்து அந்தி வரைக்குமான ஒரு ருட்டீன் வீடியோ மாதிரி தான் இதை பார்க்க போகிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை நாளகளில் நான் எனக்கு கொஞ்சம் களைப்பாக இருந்துச்சு அப்படின்டா கொஞ்சம் தூங்குவேன். அப்போ இன்றைக்கி கொஞ்சம் நேரம் செல்கிற வரைக்கும் தூங்கிட்டு இப்போ பார்த்தோன்னா நேரம் சரியாக 7 மணி அப்படிக்கும். காலை சாப்பாட்டுக்கு கடலை அவிச்சு வச்சுக்கிறேன். அப்போ அதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் முருங்கை இலை பறிச்சிட்டு வருவோம் அப்படின்னு தான் பறிச்சிட்டு இருக்கிறேன். இந்த முருங்கை மரம் பார்த்தோன்னா உங்களுக்கு லேசாகவே நடையலும். அப்போண்டா இதுக்கு நீங்கள் நிறைய இந்த உரம் போடுறது, தண்ணி ஊற்றுறது அந்த மாதிரி செய்யாட்டி கூட இது நல்லா செழிப்பாக வளரும். அப்போ 7 மணி ஒரு தண்டை கொஞ்சம் சரித்து நாட்டி வச்சிங்க அப்படின்டா அது பாட்டுக்கு அப்படியே வளர்ந்துட்டு போகும். இடம் இருந்துச்சு அப்படின்டா கட்டாயம் ஒரு முருங்கைத்தண்டு வந்து நாட்டிக்கோங்க. கடலைக்கு முருங்கை போட்டு தாளிக்கிறோம் அப்படின்றதால இதை ஒரு இலையாக பிச்சு போட்டோம் அப்படின்றதான் சாப்பிட்றதுக்கு லேசாய்க்கும். இந்த அடி இலைகளில் சில நேரம் புழுக்கள் அந்த மாதிரி கேளும். அப்போ பார்த்து ஒரு இலையாக பறித்து போடணும். உதவிக்கு இன்னொருத்தர் ஈக்கிறாங்க அப்படின்டா லேசாய்க்கும். எனக்கு கொஞ்சம் அப்படின்றதால நானே தெரிஞ்சிட்டேன். இப்போ இந்த முருங்கை இலையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 5-10 நிமிஷம் ஊற வச்சோண்டா நல்லா துப்புரவாயிரும். புறவு வடித்து எடுத்துக்கலும். அதுக்கிடையில் என்னை முந்தின வீடியோஸில் நான் சொல்லிப்பேன், நாங்கள் எல்லாமே இப்போ பசுப்பால் தான் குடிக்கிறதுக்கு வாங்குகிறேன். இது குளுமாண்டு சில பேர் சொல்லுவாங்க சளி வந்துடும் அப்படின்ட்டு. அப்போ அப்படியானவங்க நல்ல ஒரு இஞ்சி துண்டை தட்டி போட்டு ஏலக்காய் வேணும்னாலும் தட்டி போடையிலும் மிளகு கொட்டை 2-3 போட்டு நல்லா சாயம் சீனியெல்லாம் போட்டு காய்ச்சி எடுத்து பாருங்கள். சும்மா வேறு லெவல் டேஸ்ட் ஆகிக்கும். அதோட இந்த கடலையை தாளிக்கிறதுக்கு நான் கடுகு கொஞ்சம் வெடிக்க ஊட்டிக்கிறேன். அதோட கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய் துண்டு, காஞ்ச கொச்சிக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த கடலை தாளிப்புக்கு எப்போவுமே தேங்காய் துண்டு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவல் வைக்கும். இப்போ இப்படி நிறம் வந்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கடைசியில் தான் முருங்கையில் சேர்த்துக்கணும். நிறைய வெந்துட்டு அப்படின்டா இதில் குணமெல்லாம் வந்துட்டு இல்லா போய்த்திரும். அதை லேசாக பிரட்டி விட்ட பிறகு அவிச்ச கடலையை போட்டு பிரட்டி விட்டுறணும். நான் கொஞ்சமாக கட்டர்த்தூளும் சேர்ப்பேன். உங்களுக்கு வேணும்ண்டா கூடுதலாக சேர்த்துக்கலும், இல்லாட்டி சேர்க்காமையும் விடையிலும். புள்ளகள் சாப்பிட்றதால நான் கொஞ்சம் காரம் குறைவாக சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாம் பிரட்டிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா எங்களோட கடலை தாளிப்பு வந்துட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடும். அதுக்கிடையில் இந்த பாலும் வந்து நல்லா பொங்கிட்டு அப்போ டீயை ஊற்றி கடலையும் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்டா காலை சாப்பாடு வந்துட்டு நல்லா திருப்தியாக முடிஞ்சிடும். காலை சாப்பாடு முடித்த உடனே வேலையை தொடங்கிட வேண்டியதான். எல்லா உம்மமாருக்கும் உள்ள வேலை தான். முதலாவதே கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் முத்தம் கூட்டுறது, உடு கூட்டுறது அந்த மாதிரி செய்வேன். என்னிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, இந்த சலிப்பு இல்லாமல் வேலை எப்படி செய்யலும் அப்படின்ட்டு. நான் என்ன நினைப்பேன் அப்படின்டா, இது என் வேலைகள் அப்படின்றத விட என் கடமை, நான் வந்து இதை கட்டாயம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைப்பேன். அப்படி நினைக்கக்கல எனக்கு அந்த வேலை வந்து அவ்வளோவா ஒரு கஷ்டமாக விளங்காது, சுவாரஸ்யமாய்க்கும். இதெல்லாம் முடிச்சிடணும், இந்த டைமுக்கு அவசரமாக முடிச்சிட்டேன் அப்படின்டா கொஞ்சம் சந்தோஷமாய்க்கும். அந்த மாதிரி நினச்சி சுவாரஸ்யமாக பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கல எனக்கு வேலைகள் வந்துட்டு கஷ்டமாக விளங்கலை.
ஏன் மாஸ்க் போட்டிக்கிற முகத்தை காட்டாமையா அப்படின்னு கேட்க வேணாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி முத்தம் கூட்டுற ஊடு கூட்டுற அப்படி தூசி வேலைகள் செய்யக்கலாம் மாஸ்க் போட்டுக்குவேன். ஏன்னா எனக்கு தூசி வந்து கொஞ்சம் அலர்ஜிக், அதனால தான். இந்த நாட்களில் புள்ளைகளை நான் கொஞ்சம் மண் விளையாட விடுவேன். ஒரு மணித்தியாலம் அந்த மாதிரி மண்ணில் விளையாட விடுவேன். அப்போ அதில் புட்டு செய்கிறது, அந்த விளையாடுறது, அந்த மாதிரி க்ரியேட்டிவாக விளையாடுவாங்க. நாங்கள் வந்து அந்த விச பீஜ போகும் இந்த விச பீஜ போகும் அப்படின்னு புள்ளைகளை வீட்டுலுக்கே பழக்கிறதாலே என்னவோ இந்த கால புள்ளைகளுக்கு அந்த இம்யூனிட்டி பவர் வந்துட்டு குறைவு, நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்துக்கும் பழக்கணும் இல்லையா புள்ளைகளை. அதனால் ஒரு அவர் நான் வந்து மண்ணில் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் கையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். அப்படியே வீட்டு வேலையெல்லாம் முடித்த பிறகு இன்றைய கொஞ்சம் பிரியாணி செய்வோம் அப்படின்னு தான் இந்த மிஞ்சி இலை கொஞ்சம் புதினா இலை கொஞ்சம் பறிச்சுட்டிக்கிறேன். இப்போ நாட்டுரைக்கிற நிலைமைக்கு இந்த பிரியாணியெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்க வேணாம். பிரியாணி சாப்பிட்ட நாளே நினைவில்லை, உண்மையிலே செய்ய கிடக்கவே இல்லை. அப்போ புள்ளைகளும் கேட்குறதால வீட்டில் ஈக்கிற சாமனை வச்சு தான், நான் இதுக்குண்டு ஒன்றும் வாங்கலை, வீட்டில் ஈக்கிறத வச்சு கொஞ்சம் கோழி மட்டும் வாங்கி எடுத்தேன். ஒரு ஆக்களுக்கு கொடுக்க வேணும் அப்படின்றதுக்காக வேண்டி கொஞ்சம் கூடுதலாக செய்ய போகிறேன். அதுக்காக தான் கோழியை கழுவிட்டிக்கிறேன். அப்போ இன்றைக்கி இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபி எப்படின்னு பார்ப்போம். முதலாவது கோழியை நல்லா உப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி செய்கிற ரெசிபிஸ் அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தந்திப்பேன், வேணும்னா பார்த்து கேளும். அதுக்கிடையில் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான இந்த இஞ்சி வெள்ளைப்பூடு விழுது, அதுக்கப்புறம் வெங்காயம் வெட்டுறது, அந்த மாதிரி வேலைகள் தான் செஞ்சுட்டிருக்கிறேன். இப்போ ஸ்ரீலங்கா காலநிலை பார்த்தோண்டா அவ்வளோ வித்தியாசமாக்குது. திடீரென்று சுட்டெரிக்கிற மாதிரி வெயில் அடிக்கும், அதோட இருட்டிட்டு வந்து மழை பெய்யும். அப்போ இப்படி தான் பெய்த்திட்டிக்குது. எது நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் நலவுக்கு தான். பிரியாணி மசாலா செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் மிளகு விதை, கொத்தமல்லி விதை, நச்சீரகம் விதை, கருவேப்பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, அதோட கருவேப்பிலை பெருசொண்டு சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுக்க போகிறேன். அதோட இந்த கோழியை மேரினேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கிழங்கு சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி போடாமிக்கலும். அதோட கொஞ்சம் குரக்காய் பேஸ்ட் சேர்த்திக்கிறேன். விருப்பம் இல்லாட்டி கடைசியில் உங்களுக்கு கொஞ்சம் தேசிக்காய் புளி சேர்த்திக்கலும். அதோட கொஞ்சம் கொச்சிக்கத்தூள், சரக்குத்தூள், மிளகுத்தூள், நச்சீரகத்தூள் கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுட்டு தேவையான அளவு தயிர், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை, புதினா இலை கொஞ்சம் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா மணமைக்கும். அதோட நாங்கள் அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவை ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் நாங்கள் தம் போடக்கெல்லாம் எங்களுக்கு தேவைப்படும். எல்லாத்தையும் பெரட்டி 2லேருந்து 4 மணித்தியாலம் நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடணும். பிரியாணி செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் எண்ணெய், அதோட கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு திருப்பவும் ஒரு கருவேப்பட்டை துண்டு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அன்னாச்சிப்பூ, 2 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் தான் இதெல்லாம் சேர்க்கலும், விருப்பம் இல்லாட்டி விட்டுறவும் மேலும். அதோட கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு நல்ல ஒரு கலர் வாரத்துக்கு வதக்கிக்கணும். வெங்காயம் இந்த மாதிரி கலர் வந்த பிறகு இதில் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்து அதுவும் நல்ல நிறம் வார அளவுக்கு வதக்கிக்கணும். தேவைண்டா 2-3 பச்சை மிளகாய் முழுசாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கின பிறகு கொஞ்சமாக கொச்சிக்கத்தூள் எண்ணெய்க்கு சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா கலர் ஆயிக்கும். அதோட மேரினேட் பண்ணி வச்சுக்கிற கோழியை போட்டு எண்ணெயோட நல்லா பரட்டி விட்டுறணும். கொத்தமல்லி கீரை, புதினா கீரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எண்ணெயில் வதக்குறாண்டாலும் இதை வதக்கிக்கலும் போட்டு நல்லா பரட்டி விட்டுறணும். நான் வந்து எப்போவுமே இந்த கொத்தமல்லி புதினாவெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குவேன். உங்களுக்கு விருப்பமான அளவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் நான் வீட்டிலே செஞ்ச சுப்கட்டை துண்டோடும் சேர்த்திக்கிறேன். இப்போ மூடி இந்த கோழியில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே விட்டு அது நல்லா கொதிக்கிற வரைக்கும் அப்படியே குறைஞ்ச நெருப்பில் வச்சுட்டு
ஒரு பிரேக் கொண்டு எடுப்போம் அப்படின்ட்டு நல்ல ஒரு இஞ்சி பிளேன் டீ ஊற்றி குடிக்க போகிறேன். அரிசி அவிக்கிறதுக்கு உப்பு வந்து நல்லா கரிக்கிற மாதிரியே சேர்த்துக்கோங்க. இப்போ கோழி கொதிக்கலையே இந்த சோத்தை அவிச்செடுக்கிறதுக்கு நான் தண்ணியை கொதிக்க வைக்கிறதுக்கு ஒரு கருவேப்பட்டை துண்டு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கருவாயிலை, அதோட கொஞ்சம் நெய் சேர்த்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கிடையில் கோழியை பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு கொதிச்சுட்டிக்குது. இப்போ இதுளுக்கு கொஞ்சம் பொரிச்ச வெங்காயம், பொரிச்ச திராட்சை, அதோட கொஞ்சம் கஜுவும் சேர்த்திங்க அப்படின்னா நல்ல மணமாகவும் கலராகவும் டேஸ்டாகவும் மிக்கும். பாஸ்மதி இல்லாட்டி கீரை சம்பாவை நல்லா கழுவி 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி அவிக்கிறதுக்கு தண்ணி வைக்கக்கல ஏற்கனவே சூடாக்கி வச்சிங்க அப்படின்னா தண்ணி வந்து அவசரமாக கொதிக்கும். அதோடைய அரிசை போட்டு ஹை ஃப்ளேம் வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் அவிச்சு எடுத்தால் தாராளமாக போதும் வைக்கும். அதை விட அவிச்சிங்க அப்படின்னாலும் பிரியாணி வந்து குழஞ்சி போய்த்திரும். கோழியும் அங்கே அடுப்பில் கொதிச்சுட்டே இருக்குது. அப்போ ரெண்டும் சூடாக்கிறதோடய நாங்கள் தம் போட்டுருவோம். அரிசியில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நான் அரிசை சேர்த்துக்கிறேன். தம் போடக்கல கொஞ்சம் பசுப்பால் கட்டாயம் சேர்த்துக்கோங்க, எனக்கு அது ஷூட்டாகி பட்டில்லை. அதுக்கப்புறம் அரிசி வடித்த தண்ணியை அரிசி தண்ணி 2 மட்டம் வர வரைக்கும் சேர்த்துக்கோங்க. உப்பு புளியெல்லாம் சரியாக்கிதான்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலும், புளி தேவைப்பட்டால் கொஞ்சம் தேசிக்காய் புளி சேர்த்துக்கலும். அதோட தேவையான அளவு நெய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி கீரை, புதினா கீரை, மேலால் கொஞ்சம் பொரிச்ச வெங்காயம் தூவிட்டு மிச்சமிக்கிற பிரியாணி மசாலாவையும் தூவிக்கோங்க. அதோடய உங்களுக்கு தேவைண்டா கொஞ்சம் தம் பிரியாணி எசன்ஸ், அதோட ஃபுட் கலரிங் சேர்த்துக்கலும். உள்ளுக்குள்ளே தண்ணி எல்லாம் வற்றி நல்லா தம் ஆகிற வரைக்கும் வச்சா தாராளமாக போதுமைக்கும். கீழால் வைக்கிறீங்க அப்படின்னா 20லேருந்து 30 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் தம் போட்டுக்கலும். பிரியாணி சட்டி தடிப்பம் இல்லை அப்படின்னா கீழால் கட்டாயமாக ஒரு ரொட்டியோடு அப்படி இல்லாட்டி பேன் வச்சுக்கோங்க. அப்போ என்ன பிரியாணி வந்துட்டு சரியாக 15லேருந்து 20 நிமிஷத்துள்ளுக்கு நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு, அந்த மேல் சோறு மட்டும் கொஞ்சம் ரஃப் ஆகிக்கு மேலால் நெருப்பு வச்சதால். அப்போ பெரட்டி போட்டு மூடி வச்சிட்டோம், ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம். அப்போ நான் இன்றைக்கி வாழை இலையில் போட்டு தான் இந்த பிரியாணியை சர்வ் பண்ண போகிறேன். பார்த்தாண்டா லேஸாக அதோட பர்ஃபெக்டாக சிக்கன் பிரியாணி வீட்டிலே உங்களுக்கு செஞ்சுக்கலும். மேலால் கொஞ்சம் பொரிச்ச வெங்காயம், கஜு, ப்ளம்ஸ் அந்த மாதிரி தூவி சர்வ் பண்ணிடலாம். ஸ்ரீலங்கா நியூஸ்களில் ஒரே பணவீக்கம், டாலர் இல்லை, ரூபாட பெருமதி குறவு, சாப்பாடு இல்லா போகுது, க்ரைசிஸ் அந்த மாதிரி கேட்டு கேட்டு தலை வெடிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு கவலை ஆயிக்குது. அப்போ இடையில இப்படி ஏழுமான மாதிரி கொஞ்சம் ருசியாக செஞ்சு சாப்பிடுங்க ஃபேமிலியோட சந்தோஷமாக. அந்த ஸ்ட்ரெஸ்ஸாலும் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். அப்போ நான் இன்றைக்கு கொஞ்சம் தயிர் சம்பல் செஞ்சிருந்தேன். அதோட அன்னாசிக்காய் இருந்துச்சு வீட்டில். அப்போ அதையும் வெட்டி சாப்பிடக்கல நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிரியாணியை இறக்கின உடனே நெய் வாசம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே வரணும் அப்படின்னா கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டு பெரட்டி வச்சிடலும். அப்போ நல்லா மனம் வைக்கும். அப்போ அப்படியே பகல் சாப்பாடை முடித்த பிறகு அது பிறகு என்ன சிங்க் கழுகிற வேலை தான். சாப்பிட்டதெல்லாம் கழுவிட்டிக்கிறேன். பிரியாணி செஞ்சோம் அப்படின்றதால கொஞ்சம் வேலை கூட இல்லையா. இப்போ வீடெல்லாம் கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி கொஞ்சம் எல்லாம் நாசமாகி இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணி மொப் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா க்ளீன் ஆகிக்கும். வீடியோவும் எடுத்துகிட்டு சமைக்கிறதால நான் வளமையாக முடிக்கிற டைமை விட கொஞ்சம் கூடுதலான நேரம் போயிட்டு தான் முடிக்கலும் ஐக்கியம். அப்போ எப்போவுமே வீடியோ எடுக்கிற நாளைக்கு புள்ளைகளை முழுகாட்ட மாட்டேன், பாடி வாஷ் மட்டும்தான் பண்ணுவேன். அதுவும் கொஞ்சம் லேட்டாகி தான் பண்ணிப்படும்.
அப்போ பிள்ளைகளுக்கு பொடி வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு உடுப்பெல்லாம் மாற்றிட்டு தலை தான் வாழ்ந்துட்டிக்கிறேன். அதுக்கிடையில் இந்த சின்ன மகன் வந்து சண்டை பிடிக்கிறாங்க, அவங்களுக்கு சீப்பு தரட்டுமாம் வாடுறதுக்கு தலை. அப்படியே ஆசருக்கு பாங்கு கேட்ட போகிறோம் தொழுதுட்டிக்கிறேன். அந்திக்கு வந்து நாங்கள் இப்போ பிளேன் டீ அந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் குடிப்போம். இருந்தாலும் இன்றைக்கி பசுப்பால் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அப்போ அதோட டீயே குடிப்போம், இந்த மலைக்கு நல்லா ஐக்கியம் அப்படின்னு தான் ஊற்றிட்டிக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து எப்போவுமே பவுடர் பாலாக இருந்தாலும் நான் வந்து 2 கரண்டி போடுற இடத்துக்கு 1 கரண்டி போட்டு சிக்கனமாக செய்வோமே இல்லையா. பாலும் குடிக்கணும், ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட நாங்கள் செய்கிற செலவுகளை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்குவோம். 2 கரண்டி போடுற பாலை 1 கரண்டி ஆக்கிக்கோங்க. 2 நேரம் குடிக்கிற டீயை 1 நேரம் ஆக்கிட்டு மற்ற நேரம் எங்களுக்கு பிளேன் டீ அந்த மாதிரி குடிக்கலாம். அப்போ நான் இன்றைக்கு பசுப்பால் ஈந்திச்சு அப்படின்றதால தான் அந்திக்கும் டீ ஊற்றி குடிச்சிட்டு இருக்கிறேன். அப்போ இப்படி தான் இந்த சிம்பிளான நாள் போய்த்துச்சு. அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.